என் அன்பு குழந்தையே, மூன்றில் ஒன்றை தொட சொன்னவுடன், என் குழந்தையே, உனக்கு பிடித்ததை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒன்றை இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைக்கலாம், நம்மை பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதா? என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமே என் அப்பனே என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, என்ன இருந்தாலும் உனக்கு சிறு சந்தேகம் வரலாம். நம் அப்பன் நம்மை பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அது முக்கியமானதாகத்தான் இருக்கும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே என்னுடைய வாக்கினை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் இன்று அல்ல, நீ பிறக்கும் பொழுதே இந்த அப்பனுக்கு தெரியும். எது உன் வாழ்க்கை, நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய், உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது நான் நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ அதனை இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கே தெரியாத ஒரு ரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கிறது. அதை வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் இப்போது வந்து விட்டதல்லவா? அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் போல இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தோற்று போய்விடுவாய். நீ தோற்று விடுவாய் என்ற பயம் இந்த அப்பனுக்கு வந்தத காரணத்தினால்தான் உன்னிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த அப்பன் பயந்ததற்கு காரணம் ஒன்று உண்டு. அது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம்தான். என் பிள்ளையே, இப்பொழுதே உன்னுடைய மனமானது வலிமை குறைந்து எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமானது உன்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு செய்வது இல்லை. உனக்குள் இருக்கின்ற பயம் அதை செய்ய விடாமல் தான் ஒரே அடியாக தடுத்து நிறுத்தி விடுகிறது, அல்லது தயக்கங்களை அதிகமாக காட்டி உன்னை எந்த ஒரு செயலையும் முழுமையாக ஈடுபாட்டோடு செய்ய அனுமதிப்பது இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையாக இல்லை. எல்லாமே எதிர்மறையாக நீ சிந்திப்பதனால்தான் இத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தோற்று விடுவோம் என்கின்ற பயத்தினால் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதால் உனக்கு எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக நீ சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஏதாவது ஒரு வேலையை நீ செய்ய தொடங்கும் பொழுது நல்லபடியாகத்தான் தொடங்குகிறாய். வெற்றியையும் தொட்டு விடுவோம், இதை நாம் முடித்து விடுவோம் என்றுதான் நினைத்து தொடங்குகிறாய். ஆனால் இடையில் சில சறுக்கல்கள் ஏற்பட்ட உடனே நீ மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்ற ஒரு உணர்வினை உணர்ந்து அங்கேயே தேங்கி நின்று விடுகிறாய். எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்ய முடிவதில்லை என்று உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இந்த ரகசியம் உன்னிடத்தில் உள்ளது என்றால் அதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நீயாக உணர்ந்து மாற்றிக்கொண்டால்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த பயம் உனக்குள் இருப்பது அறியாமல்தான் நீ சில செயல்களை எல்லாம் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னை பற்றிய இன்னொரு ரகசியத்தையும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அது என்ன தெரியுமா? நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த அந்த விதியினை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது போராட்டம் மிகுந்தது. வாழ்க்கையில் கிடைக்கின்ற எதுவும் உனக்கு உழைப்பில்லாமல் கிடைத்து விடாது, முயற்சி இல்லாமல் கிடைத்து விடாது. நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு முதலில் பயம் காட்டத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு நீ வெற்றி அடைவாய். இது முதலாவது விஷயம்.
இரண்டாவது விஷயம், இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளேயே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடைக்கிறது. யாருடைய உதவியையும் நீ ஒருபோதும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உனக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் அதை சில சமயங்களில் நீ விரும்ப மாட்டாய். இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் அல்லவா? இந்த சோர்ந்து போன நேரத்தில் கூட யாருமே உனக்கு கை கொடுப்பதற்கு முன் வரவில்லை. என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை இந்த எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவது இல்லை. வாழ்க்கையில் நீயாகவே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாகத்தான் இருக்கப் போகிறது. என் தங்கமே, இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா என்று சிந்திப்பாயானால், உன் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களையோ அல்லது உன் அருகில் இருப்பவர்களையோ உன்னுடைய ஊரில் இருப்பவர்களையோ சற்று நினைத்து உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப்பார். எத்தனையோ பேர் அவர்களின் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்குமே உதவாதது போல அங்கே திரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்துப்பார். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள், இப்படியே தான் இருப்பார்கள், உருப்பட மாட்டார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் அதற்குள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா? அது என்ன தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கின்ற திறமைதான் அதற்கான காரணம். வேறு எதையும் நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என் செல்லமே, இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அவர்களுடைய முக அழகையோ அவர்களின் உடல் வலுவையோ இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ மறந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் யாருடைய உதவியையும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டு விடுவேன் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும். இந்த திறமை உனக்குள்ளும் இருக்கிறது என்பதைத்தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் மிக நெருங்கி வந்து விட்டது. உனக்கு தெரியாமல் இருக்கின்ற ரகசியம் இதுதான். உன்னுடைய திறமை உனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயாகவே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, வெற்றி பெற்றவர்களின் வார்த்தைகளை விட அவர்கள் செயல்கள்தான் உனக்கு வெற்றிக்கு காரணத்தை உணர்த்திவிடும். அது மட்டுமல்ல, அவர்களின் மனநிலையும் ஒரு காரணமாக இருக்கும். எல்லோரும் வெளியே எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் உள் மனது என்ன சொல்கிறது, அதற்குள் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதையெல்லாம் நாம் தானே முடிவு செய்ய வேண்டும். என் குழந்தையே, நேர்மையாக இருப்பது என்பது சவாலான விஷயம்தான். அதிலும் உனக்கு இருக்கின்ற இந்த சிக்கலில் நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதும் பெயரும் புகழும் கிடைக்கும்படி ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இது முக்கியமான காரணமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ மற்றவர்கள் முன்பாக நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே பிறந்த குழந்தை. அதனால் நீ ஒருபோதும் சோர்ந்து ஓரிடத்தில் கிடந்து விடாதே. நீ நீ ஆற்றல் படைத்தவர், ஆற்றல் மிக்கவர். உன்னால் எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய முடியும். நீ ஒரு வெற்றியாளர், திறமைசாலி என்பதை உன் மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். என் செல்ல குழந்தையே, இப்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து விட்டது அல்லவா? இனிமேல் ஒரு நாளும்
நீ எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டு தயங்கி நின்று விடாதே. இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய கைப்பிடித்து உனக்கான எல்லா நல்லதையும் முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகிறேன். என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.